Yeah. வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் மாணவர்களுக்கான ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் பிஎட் மாணவர்கள் கட்டாயமாக ஸ்வயம் கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடியது ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்து அசைன்மெண்ட்ஸு வீக்லி அசைன்மெண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணலை, இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாமான்றது நிறைய பேருக்கான டவுட்டாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் ஸோ இமெயில் ஐடி கொடுத்தா ராங்கு க்ரெடென்ஷியல் வருதுன்றதும், அதே போல் பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்றதும் நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்கள் தான் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட் மாணவர்களை பொறுத்தவரையில் கட்டாயமாக ஸ்வயம் கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோர்ஸுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி கொடுத்து கோர்ஸை என்ரோல் பண்ணி அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணிங்களோ, ஸோ சேம் மெயில் ஐடியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் தற்போது. அப்போது தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதே போல் ஸ்வயம் பாசிங் மார்க்கை பொறுத்தவரையில் ஸ்வயம் பாஸ் மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக வீக்லி அசைன்மெண்ட்ஸ், ஸோ அசைன்மெண்ட்ஸை நம்ம கட்டாயமாக சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து வெயிட்டேஜ் மார்க்ஸாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதால் நீங்கள் வீக்லி அசைன்மெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட்ஸுக்கு 25% அதுலேருந்து எடுத்துப்பாங்களா, அசஸ்மெண்ட்லேருந்து வீக்லி அசஸ்மெண்ட்லேருந்து 25%, ஃபைனல் எக்ஸாமினேஷன்லேருந்து 75% எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் மார்க்குன்றது வரும், கோர்ஸ் கம்ப்ளீஷன்ன்றது வரும். ஸோ அதெல்லாம் கட்டாயமாக எல்லாருமே அசைன்மெண்ட்ஸை கம்பல்சரி சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ பாஸ் மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 25ல் கம்பல்சரி 10 மார்க்கும், 75ல் கம்பல்சரி 30 மார்க்ஸ், 40 மார்க்ஸ் கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அது வந்து பாஸ் மார்க்கு. ஸோ இது வந்து வெயிட்டேஜாக வந்து கொடுக்குறாங்க. 100 மார்க்ஸில் வெயிட்டேஜ் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வீக்லி அசஸ்மெண்ட் 25%க்கு 10 வந்து கம்பல்சரி ஆகும், 75ல் 30 வந்து கம்பல்சரியாகவும் நீங்கள் எடுத்தால் தான் பாஸ் மார்க். வேறு எந்த தகவல் தப்பிட்டாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதில் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும், அதர்வைஸ் வராது. ஸோ அதால் சப்போஸ் நீங்கள் இது மாதிரி என்ரோல் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்ஸை வீக்லி அசஸ்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தால் திரும்ப முதல்ல இருந்து தான் பண்ணணும். அதே போல் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது சொல்லக்கூடியவங்க மெயில் ஐடிஸை கரெக்டாக கொடுத்து செக் பண்ணுங்கள். அதே போல் பேமெண்ட் இஷ்யூ இருக்கிறவங்கள பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் பண்ணலாம்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. pgsupport@builddesk.com, dssrosdel@canarabank.com. இதெல்லாம் வந்து பேமெண்ட் இஷ்யூவில் இருக்கவங்களுக்கு இந்த மெயில் ஐடிக்கெலாம் நீங்கள் மெயில் பண்ணலாம். tmcodel canarabank.com. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே போல் கம்ப்ளைண்ட் சர்வீசஸ், நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணணும்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸுக்கு தனியாக மெயில் ஐடிஸும் கஸ்டமர் கேருக்கு தனியாக மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸோ உங்களுக்கு இந்த மெயில் பண்ணியும் ரிசால்வ் ஆகலைன்னா என்டிஏ ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன் கேஸ் ஆஃப் த பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நாட் ரிசால்வ்டு த்ரூ த above mentioned helplines of the concerned bank payment gateway integrator, ஸோ swayam@nta.ac.in. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எந்த ஒரு இஷ்யூஸும் ரிசால்வ் பண்ணலன்னா swayam@nta.ac.in இதற்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அதே போல் ஃபோன் நம்பர்ஸ் 011-407-5900, 011-407-5900, 011-6922-7700 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ பாஸ் மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா
25ல் கம்பல்சரி 10 மார்க்கும், 75ல் கம்பல்சரி 30 மார்க்ஸ், 40 மார்க்ஸ் கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அது வந்து பாஸ் மார்க்கு. ஸோ இது வந்து வெயிட்டேஜாக வந்து கொடுக்குறாங்க. 100 மார்க்ஸில் வெயிட்டேஜ் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வீக்லி அசஸ்மெண்ட் 25%க்கு 10 வந்து கம்பல்சரி ஆகும். 75ல் 30 வந்து கம்பல்சரியாகவும் நீங்கள் எடுத்தால் தான் பாஸ் மார்க். வேறு எந்த தகவல் தப்பிலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.